வெல்கம் பேக் டு கல்வி வளா யூடியூப் சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 10th ஸ்டாண்டர்டுக்கான செகண்ட் ரிவிஷன் 2025க்கான சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணாலும் சரி, ஆல்ரெடி விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சரி, மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் கூட வரக்கூடிய அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்லி கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும், அதாவது நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோவிங் கொஷின் பை த சூஸிங் த லிஸ்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 1 மார்க் கொஷினை பொறுத்த வரைக்கும் வந்து ஓரளவுக்கு வந்து உள்ளேருந்து வந்து கேட்டிருக்காங்கன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஒன் ஆஃப் த புக் பேக்லேருந்து வந்து மோஸ்ட்டாக கவர் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து 11th ஓல்டு நம்பர் ரேப்கோடி அப்சர்வ். ஓகேங்களா? அதே மாதிரி 12th கொஷின் பார்த்தீங்கன்னா ஆல் ஃபைல்ஸ் ஹேஸ் ஸ்டோர் இன் த மேபி மோஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 1 மார்க் வந்து புக் பேக்கில் வந்து கவர் பண்ணியிருக்கு. நம்ம வந்து 1 மார்க் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷினாக வந்து அப்லோட் பண்ணலை. ஸோ 10th சயின்ஸுக்கு வந்து எல்லா கொஷினும் நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின் போட்டோம். பட் நம்ம வந்து 1 மார்க் அவ்வளோவா கன்சிடர் பண்ணல. நான் வந்து 1 மார்க்கு ஃபுல்லாக நீங்கள் புக் பேக்லேருந்து படிச்சுக்க 1 or 2 or 1 மார்க் வந்து நம்ம உள்ளேருந்து கேட்கலாம், பின்னாடி புக் பேக்லேருந்து தான் ஃபுல்லாக கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்து ஆன்சர் எனி 7 ஆஃப் ஃபாலோவிங் கொஷின். ஸோ பிரீஃப்லி கொஷின் நம்ம 2 மார்க் போட்டிருந்தோம். ஸோ சயின்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷினில் அதில் பார்த்திங்க அப்படின்னா 13 கொஷின் நியூட்டன், அதாவது ஸ்டேட் தி நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ இதெல்லாம் நம்ம சொன்னது இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். அதே மாதிரி வந்து செகண்ட் கொஷின் வந்து நம்ம சொல்லலை. ஓகேங்களா? வாட் இஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஹைட்டு. நம்ம 15வது கொஷின் ரைட் த லா ஆஃப் வால்யூம், அதுவும் நம்ம சொன்னது தான். அதே மாதிரி வந்து 16th கொஷின் பார்த்திங்க அப்படின்னா ரைட் அண்ட் எக்ஸ்பிளைன் த மாஸ் எனர்ஜி ரிலேஷன். அதே மாதிரி வந்து 18th கொஷின் நம்ம சொன்னது தான். வாட் ஆர் கால்டு ஐசோடோப்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம சொன்னது தான். அதே மாதிரி வந்து 19ல் பார்த்திங்க அப்படின்னா ஸோ கிவன் த எக்ஸாம்பிள் அக்யூசஸ் அண்ட் நான் அக்யூசஸ் சொல்யூஷன். அண்ட் தென் வந்து 21 வாட் ஆர் த ஆல்சம்ஸ். 21 நம்ம சொன்னது தான். அதே மாதிரி வந்து இந்த டயக்ராமில் வந்து எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துங்க. கம்பல்சரி வந்து பப்ளிக்கில் ஒன்று கேட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ எப்போவுமே டயக்ராமில் வந்து ஒன்று கேட்குறது தான். அதனால் நீங்கள் அந்த டயக்ராம் வந்து ஒன்று பார்த்துங்க. அதே மாதிரி வந்து 4 மார்க் கொஷின் நம்ம இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 23 கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட் அண்ட் மாஸ் அண்ட் வெயிட்டு. அதே மாதிரி வந்து 24 ரைட் த எனி 4 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டு. அதே மாதிரி வந்து 27 கொஷின் பாருங்கள், ரைட் த ஐயூபிசி ஏம் மோலிகோ ஃபார்முலா ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா இதில் ஆல்கஹால். ஓகேங்களா? அதுவும் நம்ம சொன்னது தான். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்க அப்படின்னா 31. ஸோ இதுவும் நம்ம சொன்னது ட்ரா அண்ட் லேபிள் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான். ஸோ கொஷின் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா ஈஸியாக தான் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நல்லா வந்து மார்க் வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி வந்து ஆன்சர் தி ஃபாலோவிங் கொஷினில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ 33ல் பார்த்திங்க அப்படின்னா வாட் இஸ் த மீன் பை எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் தென் நேம் அண்ட் டிஃபைன் த யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ யூனிட் என்னது, எலக்ட்ரிக் கரண்ட்டோடது ஆம்ஸ். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதெல்லாம் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் அந்த கொஷின்லாம் கேட்டிங்கன்னா. ஸோ விச் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் மெஷர் எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு என்ன இது பண்ணுறோம், அம்மீட்டர். ஓகேங்களா? வெரி சிம்பிள். ஸோ கரண்ட்டோட யூனிட்டை ஆம்ஸால் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அந்த ஆம்ஸுன்றது ஏழை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ரேமும் ஏழை தான் ஆரம்பிக்கும். இட்ஸ் கால்ட் ஹேஸ் த அம்மீட்டர். ஓகேங்களா? ஸோ அம்மீட்டர் வந்து ஹவு ஷுட் இஸ் கனெக்டட் டு தி சர்க்யூட். அப்போது எப்படி வந்து அந்த அம்மீட்டரை வந்து நம்ம ஒரு சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணுவோம், இட்ஸ் கால்ட் அஸ், அதாவது நம்ம கனெக்டட் டு தி சர்க்யூட் இந்த சீரியஸ் ஆஃப் அம்மீட்டர். ஓகேங்களா? சீரியஸாக நம்ம வந்து அம்மீட்டர் வந்து அதில் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த 33லாம் வெரி, அதாவது வந்து ரொம்ப ஈஸியான கொஷின். நம்ம அது வந்து இம்பார்ட்டன்ட்லேயும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ 6ல் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அ நியூக்ளியர் ரியாக்டர் நீட் லேபிள். அந்த நியூக்ளியர் ரியாக்டர்ன்றது ஒன் ஆஃப் த ஈஸி தான், பட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அதே மாதிரி 34ல் பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து டேப்லெட் ஆல் காம்பன்சேஷன் பிட்வீன் த சோப் அண்ட் டிஜர்டன்ட். இதை வந்து நம்ம சொல்லியிருந்தோம், இது கேட்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு டைம்லையும் வந்து சோப்புன்றது அந்த ஒரு இது கேட்டுருவாங்க. ஓகேங்களா? அந்த ப்ரொசீஜர் மாதிரி. அதே மாதிரி வந்து 35 கொஷின் பாருங்க, நேம் தி சயின்டிஸ்ட்
who deserved human insulin. அதே மாதிரி செகண்ட் வந்து வாட் இஸ் த யூஸ். அண்ட் 3 பார்த்தீங்கன்னா ட்ரா த நீட் லேபிள் டயக்ராம் ஆஃப் ஹியூமன் பென்சஸ் ஆர்ல வாட் டஸ் இன் மீன் வேக்சின், வாட் இஸ் த டைப்ஸ் ஆஃப் வேக்சின், ரைட் த டவுன் சைக்காலஜிக்கல் எஃபோர்ட் ஆஃப் வேக்சின். ஸோ இந்த ஓரளவு கொஷின் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு வந்து கொஷின் பர்பஸ் ஸோ இருக்குது, அது எடுத்து எடிட் பண்ணி போடணும், கொஞ்சம் டைம் ஆகும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்க, நான் அடுத்து வந்து போடுறேன். ஸோ இதே கொஷின் பேப்பர் தான் தமிழ் மீடியத்தில் இருக்குது. ஸோ அவங்க வந்து யூஸ் பண்ணி அந்த வீடியோ வந்து பார்த்துக்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோ மோட்டிவேஷனாக எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம மோட்டிவ் பண்ணாதானே என்னாலே அடுத்த வீடியோ போட முடியும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.